இலங்கைக்கான மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்திற்கு இதுவரை 22.4 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி கிடைத்துள்ளதாக கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தேசிய மின்சக்தி கொள்கை மற்றும் தேசிய மின் கட்டண கொள்கை தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இன்று அமைச்சரவையில் சமர்ப்பிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தல்துவ அமித்திரிகள பகுதியில் கார் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். எதிர்வரும் 3 மாதங்களுக்குள் வாகன இலக்கத்தகடுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தர் சிலைகளின் நெற்றியில் பதிக்கப்பட்டிருந்த தங்க முலாம் பூசப்பட்ட கலசங்களை திருடிய குற்றச்சாட்டில் 2 சந்தேக நபர்கள் நேற்று நாவலப்பிட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி தெரிவு செய்யப்பட்ட 3 உறுப்பினர்கள் அரசாங்க ஒப்பந்தங்களை தமது பெயரில் செய்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக அப்பிரதேச சபையின் கூட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் குற்றம் சுமத்தியுள்ளனர். மதுகம அகலவத்த வீதியின் தெல்கசந்தி பகுதியில் வீதியோர கால்வாயொன்றிலிருந்து நபர் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உடவள தேசிய பூங்காவின் கோமகல பகுதியில் கஞ்சாவை பொதி செய்து கொண்டிருந்த 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து சுமார் 582 கிலோகிராம் உலர் கஞ்சாவை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற குர்ஜ்குண்டா மேள திருவிழாவில் ராட்டினம் உடைந்து வீழ்ந்த விபத்தில் காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு பிரதேச செயலகங்களூடாக பரவலாக்கப்பட்டதன் விளைவாக மருத்துவ உதவிக்கான விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 59% அதிகரித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து முச்சக்கர வண்டிகளும் செயலியை அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய வகையிலான திட்டத்தை அறிமுகப்படுத்த தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.